Hello friends, welcome to yazrecipes. இன்னைக்கு நம்ம காராமணி வச்சு குழிப்பணியாரம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ 1 கப் அளவுக்கு காராமணி எடுத்துக்கோங்க. அதுல பாதி 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு 4 ல இருந்து 5 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காராமணி அரிசிலாம் நல்லா ஊறிடுச்சு. இது கொஞ்சம் குவான்டிட்டின்றதுனால நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இப்போ மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதுமாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஃபர்மெண்ட் ஆகும். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கை வச்சு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும். நான் ஓவர் நைட் புளிக்க வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு எவ்வளோ சூப்பராக புளிச்சிருக்குன்னு. நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க. நான் எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியுமே சேர்க்கல. உங்களுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா கலந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம குழிப்பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். குழிப்பணியாரம் கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா குழியிலையும் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஃபில் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சைட் வெந்துடும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாவில் நீங்கள் இட்லி தோசைன்னு எது செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும். இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ திருப்பி போட்டாச்சு. திரும்பவும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், செம சூப்பரான காராமணி குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஃபேவரட் சட்னி சாம்பாரோட வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம yazrecipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.